ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பக்தர்களே, செவ்வாய் இடமாற்றம், செவ்வாய் பயிற்சி. ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னா அது வந்து செவ்வாய் தான். செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை வரை. அப்போ ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் 25 வரை. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 48 நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். அப்போ தனம், தானியம், தைரியம், இந்த 3 சம்பத்துக்களும் இந்த 3 சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான 48 நாட்கள் ஜூலை 12 முதல் ஆகஸ்ட் 25 வரை. இது 12 ராசிக்கும் நடக்க போகுது, இல்லை ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய, யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது. ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ, இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது. இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது. குருமங்கள யோகம் ரொம்ப உயர்ந்தது, யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பரிசு, பாராட்டு எல்லாமே கிடைக்கும், சகல சம்பத்தும் கிடைக்கும். அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போது அது 12 ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பகவானுடைய மாற்றம் உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கிறார். 6ஆம் அதிபதி 1க்கும் 6க்கும் உடையவன். 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன். இப்போ என்ன பார்க்குறான்னா, தனிப்பட்ட குரு பார்த்துருந்தாருங்க, இப்போ போய் உங்கள் ராசிநாதனோடு இணைந்து பார்க்கிறார், பார்வை படுகிறது. அப்போ ஒரே வரியில் இந்த செவ்வாய் பகவானுடைய மாற்றம் விருச்சிக ராசிக்கு எப்படி என்ன நடக்கும்னா, நிறைய இடமாற்றங்கள் நிகழப்போகிறது. நிறைய இடமாற்றங்கள், ஊர் விட்டு ஊர் மாறலாம், வெளியூர் போகலாம், படிப்புக்காக, மெயினாக படிப்புக்காக, உத்தியோகத்திற்காக, வேலைக்காக, தொழில் அமைப்புகளுக்காக அல்லது குடும்ப சூழ்நிலைக்காக இடமாற்றங்கள் நிகழப்போகுது. அப்படி அந்த இடமாற்றங்கள் நிகழும்போது எந்த திசைக்கு நீங்கள் போகணும், எந்த திசை உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், எந்த திசையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எந்த திசைக்கு நீங்கள் போகவே கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் விருச்சிக ராசிக்கு நல்ல முன்னேற்றமாக, அதிர்ஷ்டமாக அமையும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. இப்போ ஒரு இடமாற்றம் வருது, ஒரு கம்பெனி மாற்றம் வருது சார், நம்ம மாறலாங்களா? இப்போது ஏன் ஜாதக பிரகாரம் இப்போ நான் கம்பெனி மாறிக்கலாமா? அல்லது எனக்கு வந்து அப்ராட் கூப்பிட்றாங்க, நான் போகலாமா? அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு சார், இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு, நான் பண்ணலாமா? இல்லை நம்ம ஒர்க்கிங் பார்ட்னராக கூப்பிட்றாரு, நான் போகலாமா? அப்போ ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிகழுது. அதை தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக நீங்கள் செஞ்சிடாமல் ஒரு அட்வைசபிள், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இது நடக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக நடக்குதா, எனக்கு உண்மையாகவே நல்லது தான் நடக்குதா, இதான் இது பின்னாடி போகலாமா, இல்லை புலிவாலை பிடிச்ச கதையாக ஆகிடுமா, இதேன மாற்றங்கள் வேறு தானே, இப்போ இருக்கிற வாழ்க்கை கெட்டு போயிடுமா, எனக்கு முன்னேற்றம் வரலைன்னா கூட பரவாயில்லைங்க சாமி, இப்போ இருக்கிற லைஃப்பை இந்த ஸ்டேஜ் குறையாமல் இருக்குமா, இதையெல்லாம் அறிந்து செய்வது நல்லது விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ மாற்றங்கள் கட்டாயம் உண்டு. ஏன்னா குருவும் செவ்வாயும் 7ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. அந்த தலைப்பே உங்களுக்கு தான் பொருந்தும்.
மாற்றங்கள் நிறைந்த செவ்வாய் பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. மெயினாக தொழில் மாற்றங்கள், தொழிலில் இடமாற்றங்கள் நிறைய அமையப் போகுது. ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கீங்க, நிச்சயமாக ஒரு கலகம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா, ஒன்றும் பயப்படாதீங்க. ஜாதகத்தை கொண்டு வாங்க சார், நீங்கள் தைரியமாக யுத்தம் பண்ணுங்க சார், ஜெயிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் வேகப்படாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதை தீர்மானிக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அடைவது அல்லது ஒரு நல்ல ஜோதிடரை அணுகுவது உங்களுக்கு நன்மை. சார் இப்போ செவ்வாய் பயிற்சி நடக்குதாமே, அது எல்லாருக்கும் நல்லது நடக்குதான், எனக்கு எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். பொதுவாக இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரையில் சுவாதி நட்சத்திரத்தில் ராகு கேதுவுக்கு வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த விருச்சக ராசிக்கு எது பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னால், சுவாதி நட்சத்திரத்தண்டு ஏதேனும் ஒரு சிவாலயமோ பிள்ளையார் கோயிலோ அம்மன் கோயிலோ போயிட்டு அங்கே அரச மரத்தமோ வேப்ப மரமோ மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாகத்திற்கு ஒரு அபிஷேகம் செய்து மஞ்சள் காப்பு சாத்தி உடம்புற மஞ்சள் பூசி பொட்டு வச்சு தீபமேற்றி தாம்பூலம் வைத்து வழிபாடு செய்து வர நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, இதுதான் உங்களுக்கான பரிகாரம். இது போக ஸ்பெசிஃபிக்காக சார் எனக்கு இது நடக்கும், எனக்கு வேலை வேணும், நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு வந்தேன், ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டு என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க, ஸோ எனக்கு இது நடக்குமா அப்படின்னு அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்ன? எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு தொழில் நல்ல முறையில் அமையணும், எனக்கு கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, கடன் பிரச்சனைகள் விலகணும். அப்போ உங்களுடைய கேள்விகள் எதுவோ அந்த கேள்விக்கு ஏற்றார் போல உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த செவ்வாயுடைய மாற்றம் விருச்சக ராசிக்கு 100% நன்மை. அதே போல் இடதோஷங்கள், ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, நிறைய இடதோஷங்கள் ஏற்பட்டுடும். அந்த இந்த இடம் வந்ததுக்கப்புறம் நிறைய அடிமேல் அடி விழுந்திருக்கும். அதெல்லாம் இந்த இடதோஷங்கள் தான் காரணம். அல்லது ஒரு தோப்பு, ஒரு தொடர்பு, ஒரு விவசாயம், நல்லா ஒரு வீடு, அந்த இடம்தான் உங்களை நல்லபடியாக வாழ வச்சுருக்கோம், வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். பட் இப்போ திடீர்னு சரியில்லாமல் இருக்கா, அப்போ ஏதோ இடதோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு உயிர் போயிடுச்சு சாமி அந்த இடத்துல, அடுத்தடுத்து உயிர் போய்கிட்டே இருக்குது. ஆடு மாடெல்லாம் இறந்து போகுது, மாடுங்கடுங்கெலாம் இறந்து போகுதுங்க, கோழி இறந்து போச்சுங்க, 4 ஆடு செத்து போச்சுங்க. அப்போ ஏதேனும் உயிர் பலிகள் இருக்கா, அதுக்கும் அந்த இடதோஷங்கள் தான் காரணமாக, செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் 7ல் வரக்கூடிய செவ்வாயால் இதெல்லாம் நல்லது மாற்றிக்க, அந்த இடத்த மாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலம், நல்ல நேரமாக அமைகிறது. அப்போ இந்த நல்ல நேரத்தில் என்ன பரிகாரங்கள் செய்யணுமோ அது காசு பணம் பார்க்காம, சோம்பேறித்தனப்படாமல், அலட்சியம் இல்லாமல் அதை உடனடியாக செய்து கொள்வது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, அதே போல் பூமி சார்ந்த தொழில்கள், விவசாயங்களாக இருக்கலாம், விவசாய நிலங்களாக இருக்கலாம், மண் குவாரிகளாக, கனிம வளங்கள், க்ரஷர்கள், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோடு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, போர்வெல்ஸு, ஃப்ளவர்ஸு, இப்போ பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களுக்குமேவும் விருச்சக ராசியாக இருப்பார்களே. ஆனால் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக கனிம வளங்கள், எம்சாண்டு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. இல்லை சாமி என்னால் செய்ய முடியல, நான் 2 க்ரஷர் வச்சுருக்கேன், என்னால் இது செய்ய முடியல, நாங்கள் கொடுத்துடலான் இருக்கேன், அதுக்கும் வழி கிடைக்கும், அதுக்கும் வழி இருக்குது. அதே போல் பணங்காசு ஏமாந்தவர்கள், அது கொடுத்த பணத்தை ஏமாந்தவங்க, அந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம், வந்து சேரும், பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் வீடு மனை அமைவது, மனைவி அமைவது, பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வீண்பிள்ளை அவமானங்கள், தலைகுனிவு, அவை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு சோகம், ஒரு வறுமையாக இருக்கிறது, சோம்பலாக இருக்கிறது, எதுவுமே வந்தாலும் அது வராத மாதிரி இருக்கிறது, இப்படி தான் இருப்பாங்க. அவங்க அவங்கள சந்தோஷப்பட்டே பார்க்க முடியாது.
ஒரு கேள்விக்குறியாகவே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாமே இப்போ நீங்கப்படும். ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தான். மேச ராசிக்கு எப்படி செவ்வாய் அதிபதியோ உங்கள் விருச்சிக ராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அப்போது அந்த செவ்வாயகப்பட்டவர் உங்களுக்கு 7ஆம் இடமான ரிஷபத்திலே குருவோட சேர்றார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது அங்கேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார், அவர் கண்டிப்பாக பார்ப்பார். அப்போது குருமங்களை இவங்க ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு அதனுடைய பலன் பார்க்கும்போது நல்ல விஷயங்களே நடந்துகிட்ருக்கோம். இது வரைக்கும் எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும், தள்ளி போயிருக்கோம். ஒருத்தர் போய் பார்க்க போனால் அவர் இருக்க மாட்டார், ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டார், இப்படி தான் இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போனால் அவங்க கண்டிப்பாக அங்கே மீட் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். அவங்க நீங்கள் கேட்டிருந்த உதவி கண்டிப்பாக கிடச்சிரும். அவங்க வெளியே போனால் கூட இது மாதிரி அவர் வருவார், நான் சொன்னேன்னு இது கொடுத்துரு, பணமாக கேட்டிருந்தாலும் பொருளாக கேட்டாலும் அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. வீட்டில் நீங்கள் போய் வாங்கிட்டு இந்த வந்துகிட்டே இருக்கலாம். இது மாதிரிலாம் நடக்கும். இதுதான் நல்ல நேரன்றதை சொல்கிறது. அதனால் இது மாதிரி நடக்க போகுது. அப்போது உங்களோட பழகினவங்க எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, உங்களோட ஒற்றுமையாக இருப்பாங்க. இது வரைக்கும் பங்குதாரர் எல்லாமே எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பங்குதாரர்கள் வந்து அவ்வளோ பார்ட்னர் சொல்கிறோம் இல்லையா, பிஸ்னஸ் பார்ட்னர், அவங்க எப்பவுமே வந்து மறைமுகமான தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இது அந்த ராசியுடைய கர்மா அது. ஆனால் அவர்களே இப்போ வந்து உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா அந்த யோகத்தை கொடுக்கறனால அந்த தயாராக இருப்பாங்க. நல்ல உதவி பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுப்பாங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு உண்டான ஷேர் வந்துடும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா, நல்லா கேட்டுங்க, எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் முன்னிருந்து அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது நம்ம பாரு, அவர் தானே ஆரம்பித்தார், நம்ம அவரால் தானே பலன் அடைஞ்சோம், அவருக்கு உண்டான ஷேர் கொடுத்துட்டோம். இருந்தாலும் அவர் வந்து இந்த ரொம்ப நாளாக இந்த ஊருக்கு போகாமல் இருக்கார், இந்த பொருள் வாங்காமல் இருக்கார், இந்த இடத்துக்கு போகாமல், இந்த ஊருக்கு போகாமல், இந்த இடத்துக்கு போகாமல் இருக்கார், இந்த கோயிலுக்கு போகாமல் இருக்கார், இதெல்லாம் நம்ம கூட்டின்னு போவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்களே கலந்து ஆலோசனை பண்ணி அவரை கூட்டின்னு போவீங்க, பண்ணுவீங்க, செய்வீங்க. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போது இந்த வகையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நன்மை நடக்க போகுது. இது மாதிரிலாம் நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியால். இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் தேடி வரும், வீட்டுக்கு தேடி வரும். நீங்கள் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பெண்கள் கை உயர்ந்திருக்கும், அவங்க மூலிமா நல்லது நடக்கும். மனைவி வழி ஒரு மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருப்பாங்க. மனைவியுடன் பிறந்திருக்காங்க இல்லையா சகோதரர்கள், அதான் மைத்துனர் அப்படி சொல்லுவாங்க, அவங்களாம் வந்து உதவி பண்ணுவாங்க, அவங்க கூட நிற்பாங்க. அவங்களாம் கூட இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம் அது அப்படின்னு அந்த காலத்துலேயே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்டவங்க இப்போ அவ்வளோ இருக்கிறதில்ல, எந்த உறவுமே இப்போ நிலைக்கிறதில்ல. இருந்தாலும் அந்த மனைவியுடன் பிறந்த சகோதரர்கள் உறவு இருந்தால் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி உங்களோட சகோதரம் இருந்தாலும் சரி, மனைவிகள் சகோதரம் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க உதவி இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இந்த உங்கள் விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தொழில் சார்ந்த பார்க்கறனால உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படும். அதான் சொன்னலையே, பங்குதாரர்கள் அவங்களாம் வந்து பயனோடு இருப்பாங்க. அது இல்லாமல் உத்தியோகத்தில் வந்து புது உத்தியோகம் கிடைக்கும். ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, அது சம்பளம் கம்மியாக இருக்கும், அந்த கம்பெனி விட்டு எப்படா போகும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் உடனே மற்ற வேலை கிடைக்கும். நல்லா கேட்டுங்க, வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன சம்பளம் வாங்கினோ அது கிடைக்கும். இது கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் நல்லா இருக்கிறனால இது உண்மையில் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலையை விட்டார், அந்த பணம் வந்து சம்பளம் வாங்கியிருந்தார், அதே சம்பளம் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் புது இடத்துக்கு போனார், அதே சம்பளம் தான் கிடைச்சிது. இது எவ்வளோ பெரிய விஷயம். இது நடந்தது இல்லையா? அது எதனால் நடந்தது? அவருடைய ஜாதகத்தை பார்த்தேன். அப்போது அதுக்குண்டான அமைப்பு இருந்தது, அதுபடி தான் நடந்திருக்கு. இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக அது நடக்கும். நானே பார்த்துருக்கேன், கண்ணால் காதில் கேட்டிருக்கேன். அப்போ அது மாதிரி தான் நடக்கும். உத்தியோகத்தில் நல்லபடியாக வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இடம் விட்டு இடம் மாறினா அது மூலிமா நல்லது நடக்கும், மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடு மாற்றம் கண்டிப்பாக பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில். அது மூலிமா நல்லது நடக்கும். அது வாடகை வீட்டாக இருந்தால் சரி, சொந்த வீடாக இருந்தால் கூட அதை விற்றுட்டு வேறு இடத்துக்கு போய்வீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். எப்பவுமே நல்லா கேட்டுங்க, விருச்சிக ராசிக்காரங்க பிறந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறதா நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். இது இல்லாமல் இறை வழிபாடு பரிகாரங்கள் மூலிமா நல்லது நடக்கும். உங்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க, ஒரு கோயிலில் இருக்கிற குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்தில் வந்து குளத்தில் போயிட்டு முதல்ல நீங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள குளத்தில் மீன்கள் இருந்தால் அதுக்கு உணவு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இறை தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு நீர்நிலையில் நிற்கும் நீரைநிலை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது குளம், ஏரி ரெண்டுமே நிற்கும் நீரைநிலை தானே. அதனால் அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று நீங்கள் அது வந்து இறை வழிபாடு பண்ணிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இந்த முருகர் வந்து ஒரு
கம்பீரமாக இருக்கக்கூடிய முருகர், கம்பீரத்தன்மை. செவ்வாயின்ற போது படைத்தளபதி கம்பீரமாக இருப்பார் சொல்கிறேன் இல்லையா, அதனால் கம்பீரமாக இருக்கக்கூடிய முருகர். அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி திருப்பரங்குன்றத்தில் கம்பீரமாக இருப்பார், திருச்செந்தூரில் கம்பீரமாக இருப்பார், இது மாதிரிலாம் இருப்பார், பழனியில் கம்பீரமாக இருப்பார், இது மாதிரிலாம் இருக்கார். இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம். அதே ஸ்தலங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் அங்கே போயிட்டு வழிபட்டு வரலாம். அவருக்கு விளக்கேற்றிட்டு வாங்க, 6 விளக்கு போட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வந்து வேலுக்கு வழிபாடு பண்ணலாம், அது தப்பு கிடையாது. பால் அபிஷேகம் பண்ணணும், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முருகருக்கு பிடிச்சமான நைவேத்தியங்களை சொல்லப்படுது. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். நிறைய பேருக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். உடம்பு சரியாக இப்போ ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, இதெல்லாம் கூட பண்ணலாம். இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா நம்ம ஒரு சொந்தக்கார போய் பார்க்க போகிறோம், அப்போது பழம் வாங்கிட்டு போவோம், பழம் பிஸ்கெட்டு ப்ரெட் இது மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம். இதுதான் உண்மையான விஷயம். அப்போது வந்து பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏழ்மையாக இருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க, ஏதோ 1-2 பேர் தான் இருப்பாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் இருப்பாங்க, சொந்தக்காரங்களும் யாரும் வர மாட்டாங்க, யாரும் வந்து வாங்கின்னு வந்தும் பார்க்க மாட்டாங்க. அப்போ பார்த்துட்டு நீங்கள் அவங்க கேட்கக்கூடாது, கேட்காமே நீங்கள் போய் வாங்கி கொடுத்தீங்கன்னா, இப்போது உங்கள் சொந்தக்காரை பார்க்க போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு பை வாங்கிட்டு போங்க, ஒரு பை கொடுத்து ஒரு பையை உங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போகிற விஷயத்த இது மாதிரிலாம் பண்ணணும். இதில் மாதிரிலாம் இதுதான் தான தர்மங்கள், சூட்சமான பரிகாரம் தான் தான தர்மங்கள். இதெல்லாம் நம்ம செய்கிறது நல்லா செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் யோசிக்கணும், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கொடுத்தது இல்லாமல் எப்படி இருக்கீங்க, நல்லா ஆகிடுவீங்க, பாசிட்டிவாக சொல்லணும், சீக்கிரத்தில் வீட்டுக்கு போயிடுவீங்க, கவலைப்படாதீங்க, இப்படி தான் சொல்லணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனாக இருக்க போகுது.